பிரியமான இறை ஊழியர்களே, மக்கள் உங்களை நம்பி கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை உங்களிடம் கொடுக்கிறார்கள். நீங்கள் அந்த காணிக்கையை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இது சரியா? பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக உபயோகிக்க வேண்டும். நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக உபயோகிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளுக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை நீங்கள் திருடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுதே மனம் மாறுங்கள். இல்லை என்றால் நீங்கள் தரைமட்டமாகுவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு திரிகிறேன். நீ மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு திரிகிறேன். என்னையே ஆன்மீகம் உங்களுக்கு? மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி, மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி. இது எங்கேயாவது இருக்குமா? இங்கே வாழ்க்கையில் அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியல. மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி, கிராஸ் பெல்ட்டு அவரு. அப்புறம் அந்த சாணியை வருதில்லை அந்த மாடு, அது திங்கிறவன் கீழ் ஜாதியா. இது என்ன தெரியல. உலகத்துல ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்க இருக்குன்னா அங்கேதான் இருக்கு. உலகத்துல எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது. திங்குமா? இங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான். இப்படி போட்ட ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்த இந்தியாவில் வைத்துக்கொண்டு அவன் சொல்றான், நான் தான் உலகத்திலே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்தேங்கிறேன். தலையிலிருந்து வந்தவன் எதுக்குள்ள கீழே இருக்கிற தின்னுட்டு இருக்கிறேன்னு. தலையிலிருந்து வந்தவன் தலையில தான் நிற்கணும். இவன் போய் பின்னாடி தான் நிற்கிறான். நம்மளாம் மாட்டுக்கு முன்னாடி நிற்போம். இவன் மாட்டுக்கு வாழை தூக்கிதான், எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான். வாழை தூக்கணும்னு இப்ப இம்மானுவேல் ஆலயத்துல கடந்த ஒரு வாரமா பிரச்சனைகள் விசுரூபமாயிட்டு இருக்குது. ஏதோ மதத்தை பத்தி பேசுனீங்க, புறஜாதிகளை பத்தி பேசுனீங்கன்னு சொல்லி எங்களை போதகர் பேசினார்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்குது. இது குறித்து ஆலய மக்களாகிய நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிரதர் வணக்கம். பிரதர், என்னோட பேர் ஜோஷுவா டேனியல். இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த மாதம் 10ஆம் தேதி பதிவுத்துறையிலிருந்து ஒரு ஆணை வெளியிடுறாங்க. 18ஆம் தேதி மன்னிக்கவும். அதுல பிரின்ஸ் கால்வின் எங்களுடைய தலைமை ஆயர் ஐடா செல்வகுமாரினுடைய திருமணம் செல்லாது, பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆணை வழங்குறாங்க. இந்த ஆணை குறித்து நாங்க எங்க சபையினுடைய இம்மானுவேல் பேராலயத்தினுடைய செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் ஆனந்தகுமார் அவங்க கிட்ட கொடுத்திருந்தோம். பால் அமுதன் அனுப்பிச்சிருந்தாரு. இதை குறித்து நாங்க ஒரு தபால் மூலமாகவும் நேராகவும் கொடுத்திருந்தோம். இந்த பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு அவங்க இதுவரை சரிவர பதில் சொல்லலை எங்களுக்கு. அதுக்கு மாறாக பிரின்ஸ் கால்வினுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களை வச்சு எங்கள் மீது B4 C2 பந்தயசாலை காவல் நிலையத்துல ஒரு பொய் புகார் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரின்ஸ் கால்வினை அடிக்கிறதாகவும் அவங்கள தரகுறவா பேசுறதாகவும் அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனையில கருப்பு கொடி காட்டுறதாக ஒரு பொய் புகார் கொடுத்துட்டாங்க. இதை குறிச்சு நாங்க B4ல போனோம், என்கொயரி பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இல்ல ஆதாரத்தை கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னோன்னா இன்ஸ்பெக்டர் பேசிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டார். அடுத்த நாள் திருப்பி எங்க ஆலயத்தினுடைய செயலாளர் பொருளாளரிடம் சொல்றோம், இந்த மாதிரிலாம் எதுக்கு கொடுத்துருக்கீங்க. அவங்க கேட்டா எதை கேட்டாலும் அவங்க தெரியலன்றாங்க. இது முடிச்சோன்னா 1ஆம் தேதி காலையில ஆராதனை நடக்கும்போது 7 மணி ஆராதனையில எங்க அம்மா ஆலயத்தினுடைய பலிபீடத்துல ஜெபம் பண்ண போறாங்க. நன்றி செலுத்தும் காணிக்கையை செலுத்த போறாங்க. இதுல ஒரு தலைமை ஆயர் ஜெபம் பண்ணணும். எந்த ஆயர் இருந்தாலும் எந்த மக்கள் வந்தாலும் பல்வேறு மன கஷ்டங்களோட வராங்க, ஜெபம் பண்ணும். அந்த இடத்துல என் மேல எவ்வளவோ அவருக்கு வெறுப்பு இருந்தாலும் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு உங்க பையன்கிட்ட சொல்லுங்க, நல்ல புத்திமதி சொல்லுங்க, எங்களை மாதிரி பெரிய ஊழியக்காரங்களை பகைச்சுக்கிட்டா
உங்க பையன் நாசமா போய் செத்து போயிடுவான்னு சொல்றாங்க. ஒரு தாயார்கிட்ட இப்படி பேசுறாரு. இதை பேசலாம நீங்களே சொல்லுங்க, உங்ககிட்ட கருத்தை விடுறேன். இதை கேட்டுட்டு எங்க அம்மா மனம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் அழுகுறாங்க. ஒரு ஆயர் இப்படி பேசுறாருன்னு. இதே மாதிரி எனக்கு எங்க அம்மா கூட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும். ஆனா நாங்க அது பண்ணல. எங்களுக்கு அது தேவைங்க. அவருக்காக ஜெபம் பண்ணதான் நாங்க செஞ்சோம். இதுக்கு நடுவுல இவரு சென்ற மாதம் 16ஆம் தேதி நம்ம இந்து மத சகோதரர்களை பத்தி, அவங்களோட வழிபாட்டை பத்தி, ஆலய ஆராதனையில ஒரு ஆலய ஆராதனை ஆண்டவர் பத்தி போதிக்கிற இடத்துல தன்னுடைய சுயலாபத்திற்காக தாம் பேரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக நக்கலாக ரொம்ப இழிவுபடுத்தி ஆராதனையில 16ஆம் தேதி பேசியிருக்காரு. அந்த ஃபூட்டேஜ் எல்லாம் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்து அது வைரல் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டியது கிடையாது. B4 காவல் நிலையத்துல மட்டும் அன்னைக்கு மட்டும் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பிரின்ஸ் கால்வின் மேல கொடுத்துட்டாங்க. அதே அன்னைக்கு போலீஸ்காரங்க இன்னைக்கு பாதுகாப்புக்காக வெளியில் நிக்கிறாங்க. எதுக்காக? பதட்டமான சூழ்நிலை ஏற்படுதுன்னு. இவர் பாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசி, இது மட்டும் இல்ல, பெண்களை பத்தி பேசுறாரு. அந்த ஜன்னல் இந்த ஜன்னல் பெண்கள் தினத்தன்னைக்கு ஜன்னல் வச்சு எட்டி தாயா பார்க்கணும். பேயான்னு பேசுறாரு. இது எதுக்கு? இது தேவையில்லாத வார்த்தைகள். ஜன்னல் வச்சு ஆலயத்துல ஆண்டவருடைய எட்டி வார்த்தைகளை பார்க்கணும், மட்டும் ஜன்னல் போதுங்க. சாத்திடணும். உங்களுக்கு தாயா ஜன்னலும் பேயா எப்பவும் போதிக்கிறது, எட்டி இந்து உள்ள மத சோலை பார்க்கக்கூடாது. பத்தி எவ்வளவோ புண்படுத்தி பேசுற ஜன்னல் நம்மளுடைய வைக்கிறதே எட்டி பார்க்கறதுக்காக தான். இந்திய நாடு, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் பல்வேறு சமய மக்கள், பல்வேறு தரப்பு மத மக்கள் இருக்காங்க. எல்லாத்துடைய சகோதரத்துவமா தான் இருக்கிறோம். நம்ம அனைவருமே எல்லா மதத்திலும் எல்லாத்துக்கும் நண்பர்கள் இருக்காங்க, அனைவரும் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்மளுடைய இந்து சமுதாயத்தை பத்தி, இந்து நண்பர்களை பத்தி பேச மிகப்பெரிய வருத்தம். அவருக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த நேரத்துல ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்கள் சார்பாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம். டோட்டலி ஆக்வர்டு. இதனால அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், புண்பட்டிருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்குது இன்னைக்கு. இதை குறிச்சு நாங்க எங்களுடைய ஆலயத்தினுடைய செயலாளர் பொருளாளர்கிட்ட சொன்னோம். இதை அன்னைக்கே சொல்லி கண்டிச்சோம், பேசணும். இதை பத்தி எதுவும் பேச மாட்டேன்றாங்க. குறிப்பாக எங்க ஆலயத்தினுடைய செயலாளர் ஜெயக்குமாரும் பொருளாளர் ஆனந்தகுமாரும் பிரின்ஸ் கால்வினுடைய கைகூலிகள். பிரின்ஸ் கால்வின் சம்பளம் வாங்கும் ஒரு நபர் ஆலயத்துல. நல்லா புரிஞ்சுக்கணும். சம்பளம் வாங்கும் ஒரு நபர் இங்க மொத்தமா ஆட்டி படைக்கிறாரு. அதுக்கு இவங்க ஒரு எல்லாருமே சர்ச்சை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காணிக்கையில தான் வந்து ரன் பண்றோம். யாரும் சொந்த காசை போட்டோ நானோ நீங்களும் ரன் பண்ணல. நம்முடைய காணிக்கை பணத்தை நம்ம முறையான தேர்தல் நடத்தி வச்சு பேராயர் வச்சு ஒரு சினாடர்ல இருந்து எல்லாமே அங்கீகரிச்சு நம்ம பண்றோம். ஆனா இங்க எல்லாமே மிஸ்பெண்டிங், சரியான கணக்கு வழக்குகள் கிடையாது. அதிகாரத்துறையில் நடத்துறது ஒரு மனுஷனா மதிக்கிற ஒரு ஹியூமானிட்டி கிடையாதுங்க. ஒரு மனித அபிமானன்றது கொஞ்சம் கூடி கிடையாது. பிரின்ஸ் கால்வின் மேல பல்வேறு வழக்குகள் இருக்குது. கொஞ்சம் நஞ்ச வழக்கு கிடையாதுங்க. 8க்கும் மேல வழக்குகள் இருக்குது. எங்களுக்கு இது வழக்கு கொடுக்க தெரியும். பல்வேறு கட்டங்களை பிரச்சனை ஆனோன்னு நேற்றைய தினத்துல நானே போய் B4ல C2 காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் வழக்கு பதிவு செஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். அது பத்திரிகையிலே வந்திருக்கு, தினமலர்ல வந்திருக்கு, எல்லாத்துலயும் வந்து இன்னைக்கு ஃபிளாஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதை குறித்து எனக்கு மிரட்டல்கள் வருது. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லி சமூக வலைதளம் எனக்கு கொஞ்சம் பேர் கூப்பிட்டு சொல்றாங்க, பிரின்ஸ் கால்வினை பாதிச்சுக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், பிரின்ஸ் கால்வின் வந்து இயேசு சாமி கிடையாதுங்க. அவரை வச்சு பூஜிக்கிறவங்க நீங்க பூஜிச்சுக்கோங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரின்ஸ் கால்வின் ஒரு நபர், அபிஷேகம் பெற்ற நபர் இப்படி இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னா இப்படிதான் இருக்கக்கூடாது. ஒரு ஆலய பலிபீடத்துல ஆண்டவரை பத்தி பேசணுமே ஒழிய இப்படி பேசுவேன். இன்னைக்கு இதனால ஏகப்பட்ட பிளாஷ். மன்னிச்சிட்டேன்னு சொல்லி நல்ல ஒரு போல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், உலகநாயகன் கமலஹாசன் எல்லாம் மிஞ்சி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்க எல்லாம் பேசிடுவீங்க, சொல்லிட்டு நீங்க தலைமறைவாயிருவீங்க. இங்க யாருக்கா? பதட்டமான சூழ்நிலையில சபை மக்கள் நாங்க இருக்கிறோம். இதை குறித்து நாங்க உள்ள ஆலயத்துக்குள்ளார நேத்துல இருந்து கேட்கறாங்க. என்னோட சபையினுடைய சகோதர அண்ணன்மார்கள் எல்லாருமே இங்க இருக்க அத்தனை பாருங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருமே இதை குறிச்சு வந்து உள்ள கேட்டா பொறுப்பற்ற ஒரு பதில். ஆலயத்தினுடைய செயலாளர் பொருளாளர் இதை குறிச்சு தீமோத்தி ரவீந்தர் எங்க பிஷப் பேராயர் எதுவுமே வெளியிடல. கேட்டா கண் ஆபரேஷன் சொல்லி இருக்கிறாரு. தவறு கிடையாது. கேத்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, பிரின்ஸ் கால்வின் மேல அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? விபி நேத்து எங்க ஆலயத்தினுடைய செயலாளரும் பொருளாளரும் இப்ப பாருங்க அங்க மீட்டிங் போட்டு உட்காந்துருக்காங்க. நான் தவறு சொல்ல, அவங்க மீட்டிங்ல இருக்காங்க.
நேத்து இவ்வளவு பேர் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 7 மணிக்கு 8 மணிக்கு விபிக்கு கூப்பிட்டு பேசுறாங்க. உபதலைவர் டேவிட் பர்னபாஸ் ஐயா என்ஜின்ஜோ காலனியினுடைய இப்பொழுது புதுசா காந்திபுரம் தேவாலயத்துல இருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்காரு. நம்ம திருமணத்துடைய வைஸ் பிரசிடென்ட் அவர் வந்து உட்காந்து எங்களுக்கு கோரிக்கையை வச்சோம். இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை இருக்குது, நீங்களும் யாரும் வந்து எதுவும் சொல்லல. இப்போ இன்ட்ரீம் சேர்மன் இவ்வளவு பெரிய கெத்திட்ரல் தேவாலயத்துக்கு வேணும். அதுக்கு யாரோ ஒருத்தரை போடுங்க, ஏன் நீங்களாவே கூடிருங்க. அவர் வழக்கையெல்லாம் முடிச்சுட்டு கூடி வரட்டும், இல்ல வரவும் வேண்டாம், எங்களுக்கு அது பிரச்சனையும் இல்லை. வரலைனாலும் பிரச்சனை இல்லை, வந்தாலும் சந்தோஷம், வரலைனாலும் சந்தோஷம். அந்த வழக்கை முடிச்சுட்டு வரட்டும். இப்ப எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டா அவர் வந்து பிஷப் கிட்ட கேட்கிறேன், டைம் ஆச்சுன்னா 10:30 மணிக்கு வந்து எல்லாம் சொன்னாரு. நாங்க என்ன சொன்னோம், நீங்க எப்ப வேணாலும் கேட்டு சொல்லு, நாங்க இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும், தீர்வு கிடைச்சே ஆகணும். இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சில் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குது. இவரு பாட்டுக்கு சர்வசாதாரணமா பேசிட்டு என்னமோ உட்காந்து டீ கடையில பேசுற மாதிரி இன்னும் பலிபீடத்துல பேசுறாருங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம ஒவ்வொரு ஆலயத்துல நம்ம 1000 எப்படி வச்சிருக்கிறோம்? எந்த இம்மானுவேல் ஆலயத்தை இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுல நடக்க போறதும் இல்லை. ஆனா இப்ப நடந்திருக்குது. இதனால பாதிக்கப்பட்டவங்க அநேக பேர், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இவரால ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்காரு. எல்லா சமுதாயத்திலும் நம்ம நண்பர்கள் இருக்காங்க, இந்து சமயத்துல நண்பர்கள் இருக்காங்க, முஸ்லீம் சகோதரர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இதுக்குனால நாங்க வருத்தம் தெரிவிச்சு, இம்மானுவேல் ஆலயத்துக்காக நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். எல்லா சமுதாய மக்களுக்கும் நாங்க பாதுகாப்பாக தான் இருப்போம், நண்பர்களாக இருப்போம், நம்ம ஒற்றுமையா இருப்போம். இவர் ஒருத்தர்னால நம்ம சமுதாயம் சீர்குலைஞ்சு போயிருக்கு. தயவு செய்து பேராயர் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இம்மானுவேல் சர்ச்சில் எலெக்ஷன் நடக்கும் போது 4 பேருக்கு 3 பேர்த்தோட நாமினேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்றாரு, கல்யாணத்தோடைய சரியா ரெஜிஸ்டர் பண்ணலன்னு. அப்போ இவரு கல்யாணம் மட்டும் கரெக்டா நடந்திருக்குதா கேட்டா, இம்மா சர்ச் ரெக்கார்டு கேட்டா ரைட், ஓகே, அது சர்ச்சுக்குள்ள பதிவுத்துறையில இருந்து வந்திருக்குது. பதிவுத்துறை செல்லாத ஸ்டேட் பண்ணி தாராளமா உங்க லெவலுக்கு ஐநா சபைக்கு கூடி போய்க்குவாங்க. அப்புறம் எதுக்கு என்கொயரிக்கு போறீங்க? இதை கொடுத்தது அரசாங்க ஊழியர்கள் கொடுத்துருக்குறாங்க, இதை நம்மளும் கொடுக்கல, அவங்க வந்து என்கொயரி கொடுத்துருக்காங்க. ரிச்சர்டு ஜெயக்குமார் ஆயர் அவரை ஓலை வாசிக்க சொல்லி கட்டாயப்படுத்திருக்கீங்க. இதை நான் சொல்லல, ரிச்சர்டு ஜெயக்குமார் ஆயர் பேராயர் தீமோத்தி ரவீந்தருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. பதிவுத்துறை அம்மாக்கு அவங்க ரிஜிஸ்டாருக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அபிஷியலான ரெக்கார்டு இருக்கு, அவங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இதைத்தான் நாங்க கேள்வி கேட்க வரோம். எதுக்கு இப்படி வந்து இருக்கிறாரு? நாங்க ஃபர்ஸ்ட் கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, இல்ல எல்லாமே பக்காவா இருக்கு, நான் கேட்ட மாட்டேன்னாரு. இன்னைக்கு ஊராலேயே உலகையே வந்துருச்சு, இதுக்கு இப்ப என்ன சொல்ல போறாரு? கேட்டா என்னோட பர்சனல், உங்க பர்சனல் எதுக்கு இங்க தெருவுக்கு வரணும்? எல்லாருமே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் தான் இருக்கிறோம். இப்ப பதிவுத்துறை பத்தி சொன்னீங்க இல்லையா, ஒரு பதிவுத்துறையில ஒரு திருமணம் செல்லாதுன்னு சொல்லி, அது என்ன சம்பவம்? திருமணம் செல்லாதுன்னு சொன்னா என்ன சார்? எல்லாருமே வந்து பாத்தீங்களா, கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணோம்னா கவர்மெண்ட்ல போய் ரெக்கார்டு இருக்கும், பதிவு பண்ணணும். நீங்க பண்ணாலும் சரி, நான் பண்ணல, சாரி மன்னிச்சுக்கோங்க, பதிவுத்துறையில போய் பதிவு பண்ணுவோம். அது வந்து கவர்மெண்டோட அபிஷியல் ரெக்கார்டு. இப்போ நீங்க வெளிநாடு போறீங்களாவோ, எங்கேயாவது வெளிநாடு போறீங்கன்னா அதனுடைய ரெக்கார்டு வேணும், கவர்மெண்டோட ரெக்கார்டு கேட்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் மேரேஜ் சர்டிபிகேட்டோட ரெக்கார்டு கேட்பாங்க, நீங்க கொண்டு போய் காட்டணும்ல. நீங்க அப்போ அங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா நாங்க வந்து பிரின்ஸ் காலின்னு ஒரு தனிப்பட்ட நபரை பத்தியும் நாங்க பேசல, ப்ராப்பரா நடக்கலன்றது எங்க பிரச்சனை. அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சார், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு கெத்திட்ரல் சர்ச்சில் ஆயரா இருக்கிறாரு, திருமணத்துல கேத் இன்ஜினியரிங் காலேஜ்ல பைபிரிகேஷன் மீறி ஓவர்லூப் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டோட கண்டெம்ட் தீர்ப்பை மீறி நடத்திருக்காங்க. அதுலயும் வந்து இவருதான் தேர்ந்தெடுக்காங்க. அதை பத்தி கோர்ட்ல இருக்குன்னு அதை பத்தி பேச விரும்பல. அப்படி இருக்கும் பட்சத்துல இவ்வளவு பெரிய சமுதாயத்துல, இவ்வளவு பெரிய ஆலயத்துல, இவ்வளவு பெரிய திருமண்டலத்துல ஒரு முறையற்று நிற்கிறாரு. எங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில வந்து அவர் மேல இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் இங்க ப்ராப்பரா இருங்க. கடவுள் கண்டதையும் பேசுறேன், நீங்க உட்காந்து வீட்டுல உட்காந்து பேசுங்க, டீ கடையில பேசுங்க, எங்க வேணாலும் உட்காந்து பேசுங்க, அது கார்ல போகும்போது பேசுங்க. திஸ் இஸ் ஆலயம், ஆலயத்துல புல்பீட்ல ஆண்டவருடைய பலிபீடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பேசுங்க. அதை பத்தி நீங்க பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும், உங்க தனிப்பட்ட நாம மையப்படணும். காமெடி பண்றதா இருந்தா நீங்க வெளியில எங்க போய் பண்ணிக்கோங்க. இதை நாங்க கண்டிக்கிறோம் வன்மையா. இம்மானுவேல் சர்ச் மக்கள் அத்தனை பேருக்கு பாருங்க, அத்தனை பேருக்கு மக்கள் சார்பாக நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க பேராயர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் நேற்று பர்னபாஸ் ஆயர் காலையில 8 மணிக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு பேசிட்டு. நாங்க நீங்களே கூட சார்ஜ் எடுங்க, நாங்க காலையில வரைக்கும் எப்போனாலும் நாங்க இங்கதான் போனோம். இது வரைக்கும் இப்ப மணி பாத்தீங்கன்னா மணி 7, ஆல்மோஸ்ட் 6:59, 7. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை.
எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல. காலையில இருந்து உட்காந்துருக்காங்க. வயதானவங்க எல்லாரும் வேலைக்கு போற பர்சன்ஸ் தான். எல்லாருமே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பேராய திருமண்டலத்துல கெதிட்ரல் பேராலயன்றது நம்மளுதுதான். அசஸ்மெண்ட்ன்ற பேர்ல அத்தனை அமௌண்ட் வாங்குறீங்க, தாராளமா வாங்கிக்குவாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இதை கண்டிச்சு பேராயர் இது வரைக்கும் ஒரு அறிக்கை விடல. வைஸ் பிரசிடென்ட் அறிக்கை விடல. இது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, நீங்க பேசி இருக்கணுமா கூடாதா? நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு தூரம் ஓடிட்டு இருக்கு, எத்தனை பேர் மனசு புண்படுத்தி காயப்படுத்தி அவங்க மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டு அவர் பேசியிருக்காரு. இவர் மேல பேராயர் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு தலைமை ஒரு அதிகாரி இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரு மேல ஒரு அதிகாரி இருப்பாங்க. இந்த அதிகாரியா இருக்கிற ஒரு பிஷப்னு சொல்றீங்க, அந்த பிஷப்புங்கிறவரு இதுவரைக்கும் ஒரு கண்டன குரல் கொடுத்திருக்கிறாரா, இல்ல இவர் எதுவும் பணியிட நீக்கம் செய்திருக்கிறாரா, இல்ல இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பேராயர் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்குங்க. எங்களுக்கு வந்த தகவலை சொல்றேன். பிரின்ஸ் கால்வினை அவர் கைது பண்ணட்டும், காவல்துறை கைது பண்ணட்டும் சொல்லணும்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. நாங்க என்ன சொல்றோம், அவர் கைது பண்றாங்களா இல்லையான்றத எங்களுக்கு விஷயம் கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்க? திருமண்டலத்தை வழி நடத்துறவர் நீங்க தான். நீங்க அவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு பெரிய சென்சேஷன் நியூஸ் ஓடுது. பேராயர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவருக்கு கண் ஆபரேஷன் எல்லாம் சரிங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு முகப்புத்தகத்துல போய் பாருங்க, பேஸ்புக்ல போய் பாருங்க. கேத்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஃபங்க்ஷன்ல இருக்கிறாரு. அங்க ஃபங்க்ஷன்ல இருக்கிறவருக்கு இதை குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட முடியாதா? சொல்லுங்க. எங்களுக்கு த்ரெட்டனிங் வருது, எங்க உயிருக்கே அச்சுறுத்தலா இருக்குது. இதையும் தாண்டிதான் நாங்க இங்க நின்றுட்டு இருக்கிறோம். நம்ம மக்களுக்காக நம்ம இவ்வளவு பெரிய பேராலயத்துல இருக்கிறோம். நாளைக்கு ஏதோ ஒண்ணு சம்பவம் அசம்பாவிதம் நடக்காது. நடந்தால் யார் பொறுப்பெடுத்துக்குவா? இதே பேராயர் பொறுப்பெடுத்துக்குவாரா? உங்க தலைமை போதகர் உங்க தலைமையத்துல இருந்து உங்களுக்கு எந்த தகவலும் வரல, நடவடிக்கை இல்லைங்கிறீங்க. பிரின்ஸ் கால்வின் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கு? சார் வழக்கு அது நிறைய இருக்கு சார். உங்களுக்கு நான் தனியா சாஃப்ட் காப்பி கூட தரேன் உங்களுக்கு. நானு அது நிறைய இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல சார், என் கையில ஒரு பெட்டிஷன் இருக்கு, உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பிளாக் பஸ்டர் காமெடி. இது நல்ல ஒரு நகைச்சுவை. க்ளோஸ் அப்ல காட்டுறேன். பிரின்ஸ் கால்வின் இம்மானுவேல் சர்ச்சினுடைய பிஷப் ஆமாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இதை நான் சொல்லலைங்க, போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது. அப்போ ஒரு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் அரசாங்கத்தை ஏமாத்துறாங்க பிஷப்னு சொல்லி. அது இம்மானுவேல் சர்ச்சுக்கு பிஷப் ஆமாங்க. இப்ப இருக்கிற 5 டிஸ்ட்ரிக்ட் ஒரே பிஷப் தான், தீமூர்த்தி ரவீந்தர் தான். இவரு பிஷப் ஆமா. இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்டா மதிக்கிறது இல்ல, ஒரு ஹியூமனிட்டி கிடையாது, சபை மக்களை மதிக்கிறது கிடையாது. இத்தனை பேர் அங்க நிக்கிறாங்க, அங்க பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் இருக்காரு, எல்லாரும் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு இறங்கி தனிப்பட்ட ஒரு நபருக்காக இத்தனை பிரச்சனையும் நடவடிக்கை எடுக்காம பண்றாங்க. ஒரு திருச்சபை மக்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தா உடனே அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிறது. அவங்க கூட யாரும் பேசக்கூடாது, அடிப்படை உறுப்பினர் தூக்குறது. அவங்களுக்கு எல்லாமே கல்ற தரதில்ல, கல்யாணம் தரதில்ல, தங்களுக்கு வேட்டப்பட்டவருக்குன்னா எந்த வித எதுவுமே கிடையாது, நிபந்தனை இல்லாம கொடுத்துட்றாங்க. அப்போ இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறாரு, அவரை பணி நீக்கம் தான் பண்ணணும். நீங்க அநியாயத்துக்கு, ஏன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. நான் தப்பா சொல்லியிருந்தா கூடி நீங்க பணியிடை நீக்கம் கூட பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது செக்ரட்டரினா அவர் என்ன வானத்துல இருந்தாங்க இறங்கி வந்தாரு? எல்லாரும் மனுஷன் தாங்க, தவறு செய்யாத மனுஷன் கிடையாது. அப்போ இப்படி இருக்க நபர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க? என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? இந்த பிஷப் சொல்லி அரசு ஆவணத்துல இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? ஆமா சார். இந்த வழக்கு யாரு கொடுத்திருப்பாங்க சார்? இது ஐடா செல்வகுமார் என்ற அவங்க மனைவி தான் கொடுத்திருக்காங்க சார். தவறான தகவல் கொடுத்திருக்காங்களா? தவறான, இங்க பாருங்க, நான் சொல்லல, கவர்மெண்ட் ரெக்கார்டு, CSR நம்பர் 343/2023. சரிங்களா? 14/3/2023. இதுல அவங்க ஹஸ்பண்ட் இம்மானுவேல் சர்ச்சினுடைய பேராயர்னு போட்டிருக்காங்க, பிஷப்னு. இம்மானுவேல் சர்ச்சுக்கு பிஷப் கிடையாதுங்க, ஐயர் தான் இருக்காங்க. 3 ஐயர் இருக்கிறாங்க. முதல் ஐயர் பிரின்ஸ் கால்வின், 2வது ஐயர் தீமோத்தி, 3வது டேவிட் பிராஸ் ஐயா இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. தீமோத்தி ஐயா இருக்கிறாங்க, டேவிட் பிராஸ் ஐயா இருக்கிறாங்க.
இதுல எங்கிருந்து புதுசா பிஷப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அது ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்ல அவங்களுக்கு பிஷப்னா ஒரு கோயிலுக்கு ஒரு பிஷப்னா என்னத்துக்கு ஆகுறங்க. ஆகையால பேராயர் ஒரு மீது வந்து நடவடிக்கை எடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இப்ப பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். இதுல உங்களுக்கு இன்னொரு காப்பியும் காட்டுறேன். அந்த இதுல கோயம்புத்தூர்ல பிஷப் ஆமாங்க, திருப்பியும் காட்டுறேன் பாருங்க. The leaders in the church, the first accused is working as a president and the bishop in the CSA church, and the second accused is working in the president in the bishop in the church of Coimbatore. கோயம்புத்தூர்ல பிஷப் ஆமாங்க. இது நான் ரெக்கார்டோட காட்டுறேன். இது வந்து ஒரு ரெக்கார்டோட காட்டுறேன். பிரின்ஸ் காலின் வந்து பிஷப். மக்களை நீங்களே பாத்துக்கோங்க, பிஷப்னு போட்டிருக்காங்க. ஆகையால பேராயர் இவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு நாங்க பார்க்கணும். தய கூர்ந்து சொல்றோம், இவ்வளவு பெரிய பேராலயத்திலையும் சரி திருமண்டத்திலையும் சரி அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க? பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, நிறைய வழக்கு இருக்கு. நான் அதை பத்தி பேச விரும்பல. நான் இப்ப அட் பிரசன்ட் என்ன சிச்சுவேஷன், அந்த பதட்டமான சூழ்நிலையை தணிக்கணும். பேராயர் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நாங்க பேராயர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க போராடுவோம். உங்களை மாதிரி நீங்க வந்து நாங்க கேஸ் போட்டா நாங்க போட்டா மக்களுடைய ஆலய காணிக்கை பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்றீங்க, அசஸ்மெண்ட்னுவீங்க. டைசிஸ்ல சொன்ன அசஸ்மெண்ட் பணத்தை எடுத்து தாராளமா செலவு பண்றீங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்க சம்பாரிச்சு நாங்க செலவு பண்றோம். எங்களுடைய காசுல தான் நாங்க செலவு பண்றோம். அதங்காட்டிக்கு கடவுள் எங்களுக்கு துணை இருக்காரு, இயேசுசாமி இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? பேராயர் இது குறித்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்.